राम सुतकुमार राम सुतकुमार राम सुतकुमार जय गुरु राया। राम सुतकुमार स्वामी जी है, நம்ம சுவாமியாக பார்க்குறோம். நான் ஆசாமியாக பார்த்த காலம் உண்டு, பகவானை இப்போ பார்க்குற காலம் உண்டு. ஆனால் எனக்கு அவர் தன்வந்திரியாகவும் இருந்திருக்கார். தன்வந்திரினா மருத்துவ குரு, அதுவாகவும் இருந்திருக்கார். அதில் அந்த மருத்துவராக இருந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இந்த எபிசோடில் நான் பகிர்ந்துகிறதுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். 1967ஆம் ஆண்டு நான் எம்எஸ்சி முடித்து சிவகாசி ஐயனாடார் காலேஜில் பணி டெமான்ஸ்ட்ரேட்டராக சேர்ந்திருந்தேன். அப்போ காலேஜில் ஆசிரியர்களுக்கு இடையில் ஷட்டில் காக் பேட்மிண்டன் போட்டி நடந்தது. அது ஃபைனல்ஸ் நடக்குது. ஃபைனல்ஸில் ஏற்கனவே சாம்பியனாக இருந்த ஆசிரியருக்கும் எனக்கும் இடையில் போட்டி. அதில் ஒரு சின்ன லோ பால் போட்டார் அவர். அதை நான் எடுக்க போகும்போது முதுகுக்குள்ள ஒரு சுண்டி நான் கீழே விழுந்துட்டேன். அப்போ அந்த வலி வந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், சரியாக போச்சு. ஆனால் அந்த பெயின் ஆனது என்ன செஞ்சிச்சுன்னா அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும். நான் மருந்து சாப்பிடுவேன், ஏதாவது சாப்பிடுவேன். அப்போ எனக்கு தூத்துக்குடியில் என்னோட காட் மதர்ன்னு சொல்லக்கூடிய டாக்டர் ஜெயலட்சுமி இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, நீ பேசாமல் வலி வர்றம்பா கட்டாங்கரையில் படுத்துரு, அது ஒன்று தான், ஃப்ளாட்டாக படுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. நான் அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுப்பேன், போவேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். 1982-83 எனக்கு ஆல் இண்டியா ஸ்காலர்ஷிப், யூஜிசி ஸ்காலர்ஷிப் கிடைச்சி நான் மராத்வாடா யூனிவர்சிட்டின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்ங்கிற இடத்துல பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எல்லாம் என்னோட அந்த கோர்ஸ் டைம் முடிஞ்சு நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கட்டில் இருந்து எந்திரிக்கும் போது சுண்டி என்னால் எந்திரிக்கவே முடியாமல் போயிடுச்சு. அப்போது என் ரூம்மேட் ஒரு அஸ்ஸாம் ஃப்ரெண்டு, பக்கத்தில் ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை அங்கே அவுரங்காபாத் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே டெஸ்ட் பண்ணாங்க. அவர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, இதுக்கு பேர் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்று பெல்ட் போடணும், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணணும். இது என்ன செய்வாங்கன்னு இல்லை, நம்ம இங்கே செய்ய வேண்டாம், நீங்கள் ஊருக்கு போகிறீங்கிறீங்களா, அங்கே போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டேன். மதுரையில் ஒரு எலும்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் தேவதாஸ்ன்னு இருப்பார், அவர்கிட்ட போய் கேட்டேன் நான். அவர் முதல்ல பெல்ட் போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இடுப்பில் பெல்ட் போட்டு விட்டாங்க. ஆனால் அந்த பெல்ட் போட்டு கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா வலியாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. சைக்கிளில் காலை பின்னால் தூக்கி போட்டால் கூட இப்போ சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவர்கிட்ட கேட்கும்போது அவர் இதுக்கு ஒரே ஒரு வழி சர்ஜரி, ஆப்ரேஷன்னு மட்டும் சொல்லிட்டார். அப்போது தற்செயலாக அமெரிக்காவிலேருந்து என்னுடைய தாய்மாமா பையன் டாக்டர் ரத்னசாமி அருப்புக்கோட்டைக்கு வந்திருந்தார். அவர்கிட்ட நான் இதை பற்றி பேசும்போது, இங்கே இந்தியாவில் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இப்போ கிடையாது, நீ வேணா அமெரிக்காவுக்கு வா, அங்கே வச்சு நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னாரு. நமக்கு அவ்வளோத்துக்கு அங்கே பண வசதியெல்லாம் கிடையாதுங்கிறதுனால நான் அதை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஆப்ரேஷன் வேண்டாங்கிற மாதிரி இங்கே இந்தியாவில் வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனால் தாவதாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு டேட்டை சொல்லி, இந்த டேட்டில் சம்மர் வெக்கேஷனில், இந்த வருஷம் சம்மர் வெக்கேஷனில் உங்களுக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டார். அந்த சம்மர் வெக்கேஷனில் நானும் என்னோட ஒய்ஃபும் பகவானை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஆனால் இந்த விஷயம் எல்லாமே நான் பகவானுக்கு கடிதம் மூலம் தெரிவிச்சிருந்தேன். அங்கே போய் இருக்கும் போது பகல் தரிசனம் முடிஞ்சது, காலையில் தரிசனம் முடிஞ்சது, ஈவினிங் தரிசனம் 4 மணிக்கு போனோம். 4 மணிக்கு முடித்து எல்லாரையும் அனுப்பிட்டு லலிதாவையும் என்னையும் மட்டும் இருக்க வச்சிட்டார். 6 மணிக்கு மேலே மெதுவாக கேட்டார், ப்ரொஃபஸர் உங்களுக்கு இப்போ வலி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் அவங்களா கேட்டாங்க. ஆமாம் சாமி இருக்குது, வலி இருக்குது சாமி. சரி நம்ம இங்கே உட்காருவோம் அப்படின்னு அவருக்கு நேராக முன்னால் உட்கார சொன்னார். நான் முன்னால் உட்கார்ந்தேன். லலிதா நம்ம ப்ரொஃபஸருக்கு பின்னால் உட்காருவோம் அப்படின்னாரு. அவங்க அங்கே உட்காந்தாங்க. அதை நான்
பகவான், நான், என்னோட மனைவி 3 பேரும் ஒரே லைனில் உட்காந்துருந்தோம். அப்புறம் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் ப்ரொஃபஸர் நீங்கள் லலிதாட்ட எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. நான் அந்த வலிக்கிற இடத்த காட்டி கொடுத்தேன். லலிதா, நம்ம இந்த பாம்பில் இந்த இடத்த அந்த ஒரு வலிக்குதுன்னு சொல்றாருல, அந்த இடத்த வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சுக்கிடுவோம், அழுத்துவோம் அப்படின்னாரு. ப்ரெஸ் இட் அப்படின்னாரு. அவங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டாங்க. நான் அவர் முடித்த உடனே நான் கண்ணை மூடி நான் மனசுக்குள்ள நாம் சொல்ல ஆரம்பித்தேன். பகவான் எப்படி இருந்தாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இதே ஸ்டேஜில் ஒரு 20 நிமிஷம் போயிருக்கும். 20 நிமிஷம் போனதுக்கு பிறகு என்னை கூப்பிட்டு எந்திரிக்கலாம் அப்படின்னாரு. நான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே அவர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கிரில் கேட்டு பக்கத்தில் போய் நிற்போம் அப்படின்னாரு. நான் அங்கே போய் பக்கத்தில் போய் நின்னேன். போய் நின்ன உடனே பெண்ட் அண்ட் டச் யுவர் டோ அப்படின்னாரு. எனக்கு வலி இருக்கு, நம்ம தொட்டோம்னா மறுபடியும் ஒரு சுண்டுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு நினச்சி சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் நான் குனிகிறேன். ஆனால் வலி இன்க்ரீஸ் ஆச்சு. நான் பகவான் சாமிஜி பெயின் இஸ் இன்க்ரீஸிங் அப்படின்னேன். ஓ சார் கம் அண்ட் சிட் ஹியர் அகைன் அப்படின்னாங்க. மறுபடியும் அதே மாதிரி உட்காந்துருந்தோம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அல்லது ஒரு 15 நிமிஷம் இருக்கும். அதே ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாங்க, அதே மாதிரி கொடுத்தாங்க. நானும் கண்ண மூடிக்கிட்டே உட்காந்துருந்தேன். 15 நிமிஷம் கழிச்சு என்னை கூப்பிட்டு கோ ஸ்டாண்ட் இந்த நியர் த கிரில் கேட் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த கிரில் கேட் கிட்ட போய் நின்னேன். நவ் யூ பெண்ட் அண்ட் டச் யுவர் டோ அப்படின்னாரு. சரி, நமக்கு சரியா போயிடும் அப்படின்னு பகவான் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் டச் பண்ணேன். என்னால் டோவை டச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் அப்படின்னாரு. நான் நேராக நின்னேன். பெண்ட், ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், பெண்ட் அப்படின்னு திரும்பி திரும்பி குனிஞ்சி நிமிர சொன்னார். ஒரு 4 தடவை சொன்னார், 4-5 தடவை சொன்னார். நான் குனிஞ்சு நிமிர்ந்தேன். அப்புறம் என்ன சொன்னார்னா, அந்த கிரில் கேட்டில் இருந்து அந்த பகவான் உட்கார்ந்துருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் ரேஸ் ஆகி இருக்கும், முன்னால் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல அந்த கிரில் கேட்டுக்கும் சாமி உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கும் வேகமாக நடக்க சொன்னார். வாக் ஃபாஸ்ட் ஃப்ரம் தேட் டு திஸ் பிளேஸ் அண்ட் கோ பேக் அப்படின்னு சொன்னார். நான் நடக்க ஆரம்பித்தேன். பட் டோன்ட் ஹிட் த கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு சிரிச்சாங்க. சிரிச்சோன்னா நான் அப்படியே அங்கேயே என்னமோ நடந்தேன். நான் ஒன்று ஓகே ஏனஃப் யூ கம் அண்ட் சிட் ஹியர் அப்படின்னு சொன்னாங்க. போதும், இங்கே வந்து உட்காருங்கன்னாரு. உட்கார்ந்தேன். இப்போ வலிக்குதா அப்படின்னாரு. இல்லை சாமி, வலிக்கல சாமி. ஹவு டிட் யூ ஃபீல் வென் த ட்ரீட்மெண்ட் வாஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்டாங்க. இந்த சிகிச்சை போகும்போது எப்படி இருந்துச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சம்படி அந்த யாரோ ஒரு ஆள் என்னோட ஸ்பைனை வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது சாமிஜி அப்படின்ட்டு. மை ஃபாதர் சேஸ் தேர் வாஸ் எ ஃப்ராக்சர். அப்பா சொல்கிறாரு, அந்த இடத்துல ஒரு ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னு. நவ் இட்ஸ் ஆல் ரைட், இப்போ எல்லாம் சரியாக போச்சு, யூ ஆர் ஆல் ரைட், நோ நீட் ஃபார் ஆப்ரேஷன், இப்போ இனிமேல் இந்த ஆப்ரேஷனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு லலிதா அப்படின்னு என் ஒய்ஃபை கூப்பிட்டாங்க. அவள் சுவாமிஜி அப்படின்னா, சாமி அப்படின்னா, வீட்டில் பசு நெய் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இருக்கு சாமி. ப்ரொஃபஸர், டு யூ நோ கவுஸ் கீ இஸ் எ பெஸ்ட் மெடிசின் அப்படின்னு கேட்டாங்க. ப்ரொஃபஸர், பசு நெய் வந்து நல்ல மருந்துன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், இல்லை சாமி, வாட் ஐ நோ இஸ் ஃபுல் ஆஃப் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சது பசு நெய் வந்து ஒரே கொழுப்பு தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஒன் டே அவர் சொன்னாங்க, சாமி சீரியஸாக சொன்னாங்க, நோ, இட்ஸ் எ வெரி குட் மெடிசின். த பெகர் சஜஸ்ட் டு டேக் 1 teaspoonful ஆஃப் கான்சன்ட்ரேட்டட், நாட் டைல்யூட்டட், கான்சன்ட்ரேட்டட் பியூர் கவுஸ் கீ டெய்லி இன் த மார்னிங் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இந்த பிச்சைக்காரன் சொல்கிறாரு, நீங்கள் 1 டீஸ்பூன் கெட்டியான நெய், டைல்யூட்டாக இருக்கக்கூடாது, கெட்டியான நெய்யை காலையில் டெய்லி சாப்பிட்டுவாங்க அப்படின்னு, இட்ஸ் எ மெடிசின் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு கொடுத்த மெடிசின். அதை நான் இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சொன்னாங்க, எங்களுக்கு பிரசாதம் கொடுத்து வழி அனுப்பும்போது கேட்டு வரைக்கும் கேட்டுக்கு வரும்போது சொன்னாங்க, நீங்கள் போகும்போது நீங்கள் போகும்போது பெயின் எதுவும் வருதா அப்படிங்கிறத எனக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு போய் லெட்ரு போடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்தோம். திருவள்ளூர் பஸ் வந்துச்சு. திருவள்ளூர் பஸ்ஸில் ஏறிட்டோம்.
ஆனால் சீட்டு வந்து எப்படி கிடச்சிச்சின்னு சொன்னால் என் ஒய்ஃபுக்கு முன்னாடியும் எனக்கு பின்னாடியும் கிடச்சிச்சு. நான் நார்மலாக இந்த பெயின் வந்ததுக்கு பிறகு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எப்பயும் பின் சீட்லேயே உட்கார மாட்டேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு சொன்னால் பின்னால் இருக்கிற டயருக்கு நேராக மேலே இருக்கிற சீட்டில் கிடச்சிச்சு. எனக்கு ஒரு பயம், என்னடா இப்படி இருக்குன்னு. ஆனால் எனக்கு ஒரு மனசுக்குள்ள என்ன தைரியம்னா, பகவான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நோ நீட் ஃபார் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, உட்காந்து போவாங்க. வர்ற வழியில் எந்த இடத்துல எந்த விதமான ஜோல்ட்டும் கிடையாது, எந்த விதமான பெயினும் கிடையாது. வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் காலையில் முதல் வேலையாக போஸ்ட் ஆஃபீஸ் திறந்த உடனே போய் இன்லேண்ட் லெட்டர் வாங்கிட்டு வந்து, பகவானுக்கு வந்து நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் சாமி, எங்களுக்கு எந்த விதமான எந்த தொந்தரவும் இல்லை, எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் பகவானுக்கு போட்டேன். ஆக எனக்கு இதில் அவர் வந்து மருத்துவராக ஆப்ரேஷனுக்கு போன ஸ்டேஜை ஆப்ரேஷனுக்கே போகாமல் பகவான் அவரோட தீட்சையினால எனக்கு வந்து குணப்படுத்தினது ஒன்று. ரெண்டாவது வந்து நெய். அந்த நெய் வந்து ஒரு பெரிய மருந்துங்கிறத எனக்கு உணர்த்தி கொடுத்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்றேன். இப்பயுமே நான் ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு வீட்டில் வந்து ஒரு 4 நாளோ 5 நாளோ நெய் இல்லை, அன்னைக்கு சாப்பிடல அப்படின்னு சொன்னால் லேசாக பெயின் தெரியும். ஆனால் சாப்பிட்டோம்னா கரெக்டாக அடுத்து அந்த பெயின் உடனே மறைஞ்சிடும் எனக்கு. இது வந்து எனக்கு ஒரு மருத்துவராக பகவான் இருந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பெயின். ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து சயாட்டிக் அந்த நெர்வை வந்து ப்ரெஸ் பண்ணிருச்சுன்னு சொன்னால் எந்த சைடில் ப்ரெஸ் பண்ணுதோ அந்த சைடில் வந்து கால் வந்து மூவ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் வந்து எனக்கு க்யூர் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து போயிருக்கும்போது பகவான்கிட்ட நான் கேட்குறேன், பகவான் இது நாள் வரைக்கும் நான் ரொம்ப விளையாடாமல் இருந்துட்டேன், நான் டென்னிஸ் விளையாடலான்னு நினைக்கிறேன் சாமி, கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன், நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். The beggar suggests not to play அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எந்த கேமும் விளையாடல, வெறும் வாக்கிங் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் முதுவலி இல்லாமல் நான் சந்தோஷமாக பகவானோட அருளாசியோடு இருக்கேன். நான் இது பகவான் எனக்கு மருத்துவராக இருந்து செய்த ஒரு பெரிய சிகிச்சை. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jai Guru.